ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதாயா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையா? அது மாதிரி தான் இப்போ பாமகல ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. சோ இனி பாமக தைலாபுரமா இருக்காது, பனையூரா தான் இருக்கும். இனி பாமகவுடைய அலுவலகம் வந்து தேனாம்பட்டியா இருக்காது, டி நகரா தான் இருக்கும். அப்படின்ற ரேஞ்சில் அன்புமணி தடாலடி அரசியல் பண்றதுக்கு இறங்கிட்டாரு. அப்பாவையே எதிர்த்து அரசியல் பண்றது அளவுக்கு, குருவியே மிஞ்சிற அளவுக்கு சிஷ்யம் வந்து என்ன பண்றாரு, வேலை செஞ்சிட்டாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, அன்புமணி மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்புமணி வந்து பரிதாபத்தை தேடுறாரு, ஜனங்கள் மத்தியில ஒரு அனுதாபத்தை தேடுறாரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசினாரு. தன் குடும்பத்துக்குள்ள 4 செவுத்துக்குள்ள நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பொது வெளியில வந்து பேசிட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் மேல நிறைய வந்து விமர்சனம் வைக்கப்படுது. அன்புமணியுடைய வளர்ச்சியை பிடிக்காம தான் ஐயாவால அவர் வந்து ஒத்துக்க முடியல. எதுக்கு இது மாதிரி வந்து பையன் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, பையன் வளர்ந்துட்டு போட்டுமே, உங்களுக்கு தான் வயசாயிருச்சுல, நீங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்களேன், உங்களுக்கு என்ன பாமக வளரணும் அவ்வளவுதானே, அடுத்த ஜெனரேஷன் கிட்ட கொடுங்க, நீங்களே எல்லாமே வச்சுக்கணும்னா எப்படிங்க அப்படின்ற மாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் மேல வந்து விமர்சனங்கள் குவிஞ்சபாடு இருக்கு. இன்னொரு பக்கம் அன்புமணி மேலேயும் விமர்சனங்கள் குறியது என்னன்னா, அப்பா இல்லாம நீ வந்துட முடியுமா? உங்க அப்பா தானே உனக்கு வழிகாட்டினாரு. ஏங்க அவ்வளவு பெரிய சத்தியத்தை மீறி, நான் இது எங்க குடும்பத்துல இனி யாருமே வந்து கட்சிக்கு வரமாட்டோம், பதவிக்கு வரமாட்டோம், பொறுப்புகளுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அந்த சத்தியத்தை எல்லாம் மீறி உங்களை வந்து என்ன பண்ணாரு, கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்லாம 35 வயசுல சின்ன வயசுலயே உங்களை சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்த்த அப்பேற்பட்ட ஒரு அப்பாவுக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு அன்புமணி அவர்கள் வந்துட்டாரா? கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கூச்ச நாச்சமே இல்லையா அப்படின்ற ரேஞ்சில் அன்புமணி மேல வந்து என்ன பண்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு படி மேல போயிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணியுடைய ஆதரவாளர்களை எல்லாரையுமே, மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாருமே, திலகபாமா பொருளாளர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாரு, நீக்கிட்டே வந்தார். ஆனா இவர் நீக்க 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 இவர் சேர்த்துக்கிட்டே வந்தார். திலகபாமா பொருளாளர் நியமிக்கிறாங்க. அவங்க வந்து அதே போல மயிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் அவரும் என்ன பண்றாரு, அந்த மாவட்ட செயலர் பொறுப்புல தான் இருக்கிறாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் யாரெல்லாம் வந்து நீக்கிறாரோ அன்புமணி அவர்களை வந்து என்ன பண்றாரு, சேர்த்துக்கிட்டாரு. ஏடிக்கு போட்டியான ஒரு அரசியல பாமகக்குள்ள நடந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பதவி போதையில, அதிகார போதையில இருக்கிறவங்களுக்கு ரசிக்கலாம். ஆனா உண்மையான பாமக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே மன அழுத்தத்துல இருக்காங்க, மன வேதனையில் இருக்காங்க. எதுக்குப்பா இந்த சமுதாயத்தை இப்படி வாட்டி வதைக்கிறீங்க? அப்பாவும் பையனும் சேர்ந்து இதை வந்து குட்டிச்சவராக்குறதுக்கு நீங்க பிளான் போட்டுட்டீங்களா அப்படின்ற ரேஞ்சில பாமக உண்மையான அடிமட்ட தொண்டனா இருப்பாங்களா பாமக நிறுவனர்கள், அதாவது அன்புமணி அவர்களே ஃபாலோ பண்ணாம, ராமதாஸ் அவர்களே ஃபாலோ பண்ணுவாங்க, தன் இனத்துக்காக நிக்கிறாங்கல்ல பாமகவினர், அவங்க வந்து என்ன பண்றாங்க, ரொம்பவே குமுறாங்க, ரொம்பவே என்ன பண்றாங்க, மன வேதனையில் இருக்காங்க. ஏன்பா கட்சிக்கு வந்தோம், இவங்க பண்ற வேலையில கட்சி விட்டே வெளியே போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க இறங்க. இதுல உண்மையா வந்து பாத்தீங்கன்னா, சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே போயிட்டாரு. இவங்க பண்ற அரசியல் எதுக்குதான் அரசியல் வந்தோன்னே தெரியல, பெசாத ராஜினாமா பண்ணிட்டு, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு விவசாயம் பார்க்கலாம் போல இருக்கு, அந்த ரேஞ்சில் இவங்க 2 பேரும் பண்றாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவரு பாமக எம்எல்ஏ அருள் அவரு என்ன பண்ணாரு, கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இதுல அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, ராமதாஸ் அவர்கள் மிஞ்சிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, லெட்டர் பேட்ல அந்த தலைமை அலுவலகம் இருக்குல்ல, தேனாம்பேட்டையில தலைமை அலுவலகம் இருந்தது. அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள் தொடங்கின போது தேனாம்பேட்டையில வந்து என்ன பண்ணது, அலுவலகம் இருந்தது. இப்போ அன்புமணி அவர்கள் வெளியிட்ட லெட்டர் பேட்ல பாத்தீங்கன்னா டி நகர் அட்ரஸ் இருக்கு. சோ இனி வந்து பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டையில வந்து அலுவலகம் இருக்காது, டி நகர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் அந்த லெட்டர் பேட்ல திட்டவட்டமா சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம புதுசா வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை படிவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், கச்சிதமா செய்து முடிக்கணும். இந்த 2 வாரத்துக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க உறுப்பினர் செய்யணும் அந்த அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கணும். புதுசா உறுப்பினர் சேர்க்கை படிவத்தை என்ன பண்றாரு, கொடுத்திருக்கிறாரு அன்புமணி அவர்கள். இது மட்டுமா, அது இல்லாம எப்படி பணம் சம்பாதிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சில குற்றச்சாட்டுகளா இருக்கு. பாமகவுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரஸ்ட், எல்லா ட்ரஸ்ட், வன்னியர் சங்க ட்ரஸ்ட், பாமக ட்ரஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் குடும்பத்தை, அதாவது ராமதாஸ் ஐயா குடும்பத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. இதை அபகரிக்கணும், இது எல்லாமே தன்னுடைய குடும்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்றதான் முகுந்தன் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா இளைஞரணி சங்க தலைவரா வந்து என்ன பண்ணாரு, போட்டாரு. ஆனா அதுக்கும் வந்து அன்புமணி அவர்கள் விருப்பப்படலை. ஏன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர் கொண்டு வரணும். ஏன்னா என்ன ஆச்சுன்னா,
இந்த பணத்தை ஏன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களை நினைக்கிறதும் இல்ல தன்னுடைய மகளுக்கும் இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் விரும்பினதாகவும் இதுதான் பெரிய பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. சோ அதே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் எதுக்குப்பா இப்படி இறங்கிட்டீங்க, இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு, அது டிஜிட்டல் அளவுக்கு பிச்சை எடுக்க போயிட்டாரு அன்புமணி அவர்கள் அப்படின்ற ரேஞ்சில இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஐயாவுக்கு எதிராக அரசியல் பண்றீங்க, ஓகே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஐயாவுக்கு எதிராகவே என்ன பண்றீங்க, தலைமையிடத்தை மாத்துறீங்க, தைலாபுரம் இல்ல இனி பனையூர் தான், தேனாம்பட்டை இல்ல இனி டி நகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பிரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்குங்க QR ஸ்கேன் கொடுத்துட்டு 5 ரூபாய் அனுப்ப சொல்றீங்க? ஒரு ஆள் 5 ரூபாய் அனுப்பணுமா? இவரை நம்பி 5 ரூபாய் அனுப்புனா எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அத்தனை பேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் 5 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பெருசாலாம் ஒண்ணு நம்ம கணக்கு போட தேவையில்லைங்க. உதாரணத்துக்கு அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு ஆள் 5 ரூபாய் அனுப்புனா போதும், வெறும் 5 ரூபாய் அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு பாமக 1 கோடி உறுப்பினர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 1 கோடி இன்ட்டு 5 எவ்வளவு, 5 கோடி ரூபாய். இப்போ பாமக அன்புமணி தலைமையில இருக்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணும், அந்த 5 கோடி வந்துடும். சோ இதுலயே இவரு சம்பாதிக்கிறதா என்னதான் நீங்க கணக்கு போடுறீங்க, எந்த அளவுக்கு தான் சுரண்டுவீங்க இந்த வன்னியர் மக்களுக்காக அப்படின்ற ரேஞ்சில உண்மையான வன்னியர் சங்கத்துக்காக உயிர் கொடுக்கிற ஒரு சில நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்க, அன்புமணிக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்க அப்பாவுக்கு எதிராக அரசியல் செஞ்சிட்டீங்க, அவர்கிட்ட இருந்து பாமகவை 2ஆ பிரிக்கணும், ரா பாமக ஆ பாமக அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ அன்புமணி அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. இதன் மத்தியிலும் நீங்க காசு சம்பாதிக்கணும்னு ஒரு ரேஞ்சில இப்படி ஒன்னு சுரண்டல் டிஜிட்டல் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா அன்புமணி அப்படின்ற ரேஞ்சில தான் அவருக்கு வந்து என்ன பண்ணது, கண்டனங்கள் வந்து என்ன பண்ணது, வலுவா வைக்கப்படுகிறது. சோ அன்புமணி அவர்கள் தயார் ஆயிட்டாரு, அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்ல. ஐயா ராமதாஸ் அவருடைய கொள்கையை தான் நாங்க பின்பற்றுவோம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா ராமதாஸ் ஐயா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா திலகபாமா அவங்க பேட்டி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பொதுக்குழு மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், நான் பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சோ அந்த பொதுக்குழுவின் படிதான் நான் பொருளாளர் நீடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகபாமா திட்டவட்டமா சொல்றாங்க. ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து என்ன பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சூழ்நிலையில ஐயா ராமதாஸ் அவர்கள் மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு இன்னைக்கும் என்ன பண்றாரு, மீட்டிங்ல ஆலோசனைகளை என்ன பண்ணிருக்காரு, இறங்கி இருக்கிறாரு. இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்துருச்சு, உச்சகட்ட அடைஞ்சிருச்சு பாமகவுடைய சர்ச்சை மோதல். இப்போ பாமக 2ஆ உடைய போகுது, அவ்வளவுதான். இப்ப எப்படி மகாராஷ்டிரால சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ், அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் அப்படின்றதோ, இப்போ இங்க தமிழ்நாட்டுல பாமக வந்து ரா பாமக, ராமதாஸ் பாமக, ஆ பாமக, அன்புமணி பாமகவா மாறப்போகுது அப்படின்ற ரேஞ்சில தான் அன்புமணி அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. என்னதான் அப்பா தப்பு செஞ்சாலும் மகன் விட்டு கொடுக்கணும், என்னதான் மகன் தப்பு செஞ்சாலும் அப்பா விட்டு கொடுக்கணும். 2 பேரும் உட்காந்து பேசி சமரசமாச்சுன்னா இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. எதுக்குங்க வந்து இவர் வந்து பிரிச்சு சொத்தை பிரிச்சுன்னு வர மாதிரி தைலாபுரத்துல இனி பாமக செயல்படாது, பனையூர்ல தான் பாமக செயல்படும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இனிமேட்டு இந்த பாமக தலைமையகம் தேனாம்பட்டியா இருக்காது, தீநகர தான் இருக்கும்னு சொல்றாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இனி புதுசு உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய உறுப்பினர் சேர்க்க படிவத்தை ராமதாஸ் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. சோ இதுலயே வந்து தெரியுது, நல்லாவே தெரியுது, அன்புமணி அவர்கள் பாமகவை 2ஆ உடைக்கிறதுக்கு முன் வந்துட்டாரு. சோ இனி யார் பேச்சு கேட்க மாட்டாரு. கூடிய விரைவில் நீங்க வேணா பாருங்க, கூடிய விரைவில் ஒன்னு அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் கேஸ் போட்டோ இல்ல நீதிமன்றத்தில் கேஸ் போட்டோ பாமகவை பிரிக்கிறதுக்கு தான் பாப்பார், தன் வசத்தை கொண்டு வரதான் பாப்பார். ஏன்னா உண்மையும் அதுதான் கூட. ஏன்னா தேர்தல் ஆணையம் வரைக்கும் போனா கூட அன்புமணி அவர்களுக்கு தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனா கட்சியா இருக்கட்டும் இல்ல தேசியவாத காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எதுக்கு வந்து அவங்க கைக்கு போச்சு, பாஜக சப்போர்ட் பண்றவங்களுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை யாருக்கு இருக்குது, கட்சியில பெரும்பான்மை யாருக்கு இருக்குதோ அவங்களது. இங்கே ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குங்க, அவரு செய்த அட்டுழியங்கள் என்ன, அவர் செய்த அராஜகம் என்ன, அவர் என்னென்ன தில்லுமுள்ளு வேலை எல்லாம் பண்ணாரு. ஆனா யாருக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்குதோ அவங்க கிட்ட தான் கட்சி போகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்க நிலவின்னு இருக்கு. சோ அது முன்னாடி பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு தான் அதிகமான மெஜாரிட்டி இருக்குது, அதனால அன்புமணி கிட்ட தான் பாமக கட்சி போகும் அப்படின்ற ஒரு ரேஞ்சிலையும் பேசப்படுது. இதுக்கு முழுக்க முழுக்க பாஜக வந்து பின்புலமா இருக்கு. ஏன் பாஜகவை நம்ம இதுல இழுக்கிறோம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, விடாப்பிடியா இருந்தார். அதிமுக கூட்டணி வைங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அன்புமணி அவர்கள் நான் பாஜக கூட கூட்டணி வைக்கலன்னா எனக்கு கொல்லி போடுறதை நீங்க தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில மிரட்டுனதுனால ஐயா ராமதாஸ் அவர்கள் வேற வழி இல்லாம என்ன பண்ணாரு, பாஜக கிட்ட போயிட்டு கூட்டணி வச்சதா பேசப்பட ஐயாவை தான் சொன்னார், நம்மள எதுவுமே சொல்லல, ஐயா தான் சொல்லியிருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக என்னதுன்னா நம்மள வெறுக்கிற ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நம்ம ஆதரவா நிக்கிறத விட நமக்கு கூட்டாளியா நிக்கிறாருல அன்புமணி அவர்கள், அவருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆதரவா நிக்கலாம். அதனால வந்து இதுல உள்ள வந்து பாமகவை 2ஆ உடைச்சு முழு பாமகவையும் அன்புமணி
அன்புமணி அவர் பக்கம் இழுத்துட்டு நம்ம கூட்டணி வச்சு நம்ம தேர்தலில் வந்து என்ன பண்ணலாம் இது பண்ணலாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, நீ குளிர் காயறதுக்கு நான் நெருப்பு ஆகணுமா அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக குளிர் காயறதுக்கு இன்னைக்கு பாமக வந்து என்ன பண்ணுது, ரெண்டா உடைஞ்சிருக்கு. இன்னும் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கலாம். ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு, பாமகவுடைய கோட்டை இனி தைலாபுரமா இருக்காது, பனையூரா தான் இருக்கும். பாமகவுடைய தலைமையகம் தேனாம்பட்டையா இருக்காது, டி நகரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரியறதுக்கு முன் வந்துட்டு இருக்காரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.